ஹாய் வணக்கம் எல்லா தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அது என்னன்னு சொன்னால், இந்த மழை பெய்து கொண்டிருக்கு இல்லை, எல்லா இடத்துலையும் ஜமக்கா அழிச்சியே போச்சுது மழை. மற்றது இங்கே இப்போ நாளைக்கெல்லாம் மழை, சும்மா மழை. இப்போவும் நல்ல குளிராக தான் இருக்குது. சுட சுட இப்போ பாருங்க குட்டிக்கிறேன். ஆமாம், சுட சுட ஒரு மசாலா டீ அப்படி குடிக்கும்போது அப்படி உடம்பெல்லாம் சும்மா தெம்பாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்குது மசாலா டீ. இப்போ உங்களுக்கு இந்த மசாலா டீ எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்ட போகிறேன். அதற்கு முதல் என்னுடைய சேனலுக்கு வந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகே. மற்றது இப்போ வாங்கோ உள்ளுக்க போய் என்னென்ன போடணுமென்று உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 2 டீ தூள் பேக்கெட், அல்லது நீங்கள் டீ வச்சுருந்தால் சொதி டீ வச்சுருந்தாலும் போடலாம். அதோட மிளகு ஒரு 10 மிளகு, உங்களுக்கு உரைப்புக்கு எதிராக போடுங்க, ஆகலம் கூட போட்டுடாதீங்க. அடுத்தது ஏலக்காய் இதில் வெரி இம்பார்ட்டன் ஏலக்காய். அடுத்தது கராம்பு சிலோன் பட்டை வாங்கினீங்கன்னு சொன்னால், சிலோன் பட்டை மசாலா டீக்கு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதோடு ஒரு இஞ்சி துண்டு. மற்றது லவங்கம் ஒரு 4 போட்டாலும் ஓகே. உங்களோட உரைப்புக்கு எதிராக போடுங்க, ஆகலும் போடக்கூடாது. இப்போ நான் ஏலக்காய், மிளகு ஒரு 10 மிளகு. அடுத்தது இஞ்சி ஒரு உங்களுக்கு ஏற்றதாக போடுங்க. நான் கொஞ்சம் கூட போடுறேன். ஒரு துண்டு இஞ்சி போட காணும். மற்ற இது சிலோன் பட்டை இவ்வளவு போட்டு ஒருக்கா நல்லா இடிக்கணும். இதுக்கு இந்த டீக்கு லவங்கம்தான் அவ்வளவு டேஸ்ட்டாக கொடுக்கும். லவங்கமும் பட்டையும் இருக்க, அதுவும் சில்லங்கன் பட்டைன்னு சொன்னா தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். டீ குடிக்கும் போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ஒரு கால் இந்த பட்டையை போட்டு ஒருக்கா குடிச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற மிளகு போட்டிங்கன்னா கொஞ்சம் மிளகு உரைக்கிற தன்மையாக இருக்கும், அப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, வாங்க போகிற இடிப்பா. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இடிக்கணும். இப்போ இடிச்சாச்சு. எனக்கு தான் டீ செய்ய போகிறேன். இன்றைக்கு உதருக்கு வேண்டாமா, அவை மசாலா டீ குடிக்கிற வித நாங்கள் இன்றைக்கு வேண்டாமா, அதனுடைய நான் செய்கிறேன். ஓகே, இதுக்கு நாங்கள் 1/2 கப் தண்ணி விடுவோம். இது நான் இந்த ஃப்ரெண்டு மகனுக்கு சொல்லி கொடுத்து, அவர் இப்போ எங்கே போனாலும் யாருக்குனாலும் மசாலா டீ வேணுமா ஆண்டி, மசாலா டீ வேணுமா ஆண்டி, மசாலா டீ வேணுமான்னு கேட்பார். இப்போ எனக்கே அவர் கேட்குறாரு என்னென்றால், ஆண்டி மசாலா டீ வேணுமா என்னண்டே கேட்குறாரு என்ன. ஓகே, இந்த தண்ணி ஓகே, இது நல்லா இது வட்டுட்டு நீங்கள் இதோட கொஞ்சம் லெமன் விட்டு சாயா போட்டு குடிச்சிங்கன்னு சொன்னால் அதுவும் ஒரு நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும். அது சாயா டீ. இப்போ என்னன்னு சொன்னால், இப்போ இதில் ஒரு கரண்டி போடுவோம். இந்த மசாலா போடுவோம். போட்டுட்டு இதில் கொஞ்சம் ஒரு கரண்டி போட்டால் காணும். மசாலா எல்லா மசாலாவும் ஒரு கரண்டி போட்டால் காணும். அதோட இதுக்கு ஒரு டீ பேக்கெட் 2 போடலாம். உங்களுக்கு இதில் அந்த சொதி டீ குடிக்க போகிறீங்க, இல்லை டீ குடிக்க போகிறீங்கன்னு சொன்னால் ஒரு தேக்கரண்டி போட்டால் காணும். உங்களுக்கு இது நல்ல சாயம் வேணுமென்று சொன்னால், சில பேர் நல்ல சாயமாக குடிப்பார்கள். அப்படி நல்ல சாயம் வேணுமென்று சொன்னால் ரொம்ப டீ போட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக. இதுக்கு இப்போ என்னென்னு சொன்னால், நாங்கள் ஒரு 1/2 கப் பால். ஓகே, இப்போ பாலை பாருங்க, சும்மா சூப்பராக இருக்குது. இப்போ இந்த 1/2 கப் பாலையும் ஈக்குவலாக விடுவோம். ஓகே, நல்லா கொதிக்கட்டும். நல்லா ஒரு 2 கொதி வரட்டும். 2 கொதி வந்தால் தான் டீ சும்மா சூப்பராக இருக்கும். பாருங்க, இந்த டீ இதை நாங்கள் இப்போ வடிக்க போகிறோம். ஓகேங்க, என்ன செய்யணும்னு சொன்னால், இது என்னன்னு சொன்னால், இங்கேயே பாருங்க. இப்போ நல்லா டீ நல்லா சூப்பராக பாருங்க டீயை. இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், நாங்கள்
இந்த நேரத்தில் சுகர் போடலாம் அல்லது தேன் விடலாம். நான் தேன் விடுறேன் என்றால் கொஞ்சம் சுகரானாக்கள் தேன் விட்டு சாப்பிட்டா நல்லது. அதனுடைய கொஞ்சம் தேன் விட்டுட்டு நல்லா இதை வந்து நல்லா இருந்துன்னா சூப்பரான நல்ல ஒரு மசாலா டீ. அது இந்த குளிருக்கு இந்த மசாலா டீயை குடிக்கும்போது உடம்புக்கு சும்மா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். ஒரு வடி வச்சுட்டு என்ன செய்வோம்னு சொன்னால் இப்போ இதை எல்லாத்தையும் வடிச்செடுப்போம். ஓகே, சட்டியாக ஒரு கப் டீ வந்துருக்கு. பார்த்தீங்களா, சட்டியாக ஒரு கப். மசாலா எல்லாம் நல்லா நல்லா உள்ளுக்கு இறங்கிட்டுது. இந்த டீயை வாங்கோ, நாங்கள் மேசையிலேருந்து ஆற்றுவோம். நல்லா ஆற்றணும், நல்லா சுட சுட ஆற்றி போட்டு குட்டிக்கணும். இந்த மலைக்கு அம்மா சும்மா சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த டீயை செய்து பார்த்துட்டு குடித்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சூப்பராக இருக்குது டீ.